ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையோட பேர் என்னன்னா விலை மதிப்பு வாங்க. கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ரகுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்னைக்கும் பேனா தொலைப்பேன், என்னைக்கும் புது பேனா வாங்குவேன். இதை பார்த்து அவனோட நண்பன் கேட்டானா, ஏன் ரகு என்னைக்கும் புது பேனா வாங்குறேன்னு கேட்டானா. உடனே ரகுன்னு சொன்னானா, அது என்னைக்கு என் பேனா தொலையுதுன்னு சொன்னானா. உடனே அவனோட நண்பன் சொன்னான், நான் ஒரு வழி சொல்லியேன், நான் ஒரு பேனா தருவேன், அது தொலைவே செய்யாது, ஆனா அதோட விலை 5000 ரூபான்னு சொன்னா. உடனே சரின்னு ரகுவும் அதை வாங்கினானா. சில நாட்களுக்கு பிறகு அவனோட நண்பன் அவன் சந்திச்சான். அவனோட நண்பன் கேட்டானா, இப்போ உன்னோட பேனா தொலைதானு. உடனே ரகு, எப்படிதான் இது முடியும், இவ்வளோ விலை மதிப்பானதை எப்படி நான் தொலைக்க முடியும்னு கேட்டானா. உடனே உன்னோட நண்பன் சொன்னானா, என்ன மன்னிச்சிரு, இது மொத்தம் 10 ரூபாய் பேனாதான் அப்படி சொன்னானா. உடனே இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த சின்ன பொருள்னாலும் அதை நம்ம பத்திரமா வச்சிருந்தா அது பத்திரமா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோல இன்னொரு கதையோட சந்திக்கலாம்.